ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப்ஓ 3.0 ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஃப்ரெஷ் அண்டு ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ், க்ராசரிஸ் வந்து குறைந்த விலையில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ப்ளே ஸ்டோரில் கூட இதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது வருங்கால வைப்பு நிதி. அதாவது நம்ம ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்லேயோ ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து நம்மளோட சேலரியில் வந்து பிடிச்சு வச்சுக்குவாங்க. அது எதுக்காகனா நம்மளோட ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. நிறைய பேர் அது தெரியாமல் நடுவுலேயே அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. அப்படி வித்ட்ரா பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. நம்ம போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அது ஒரு 5 நாளோ இல்லை ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது இப்போ நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி லேபர் செக்ரட்டரி சமிதா தௌரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, வருங்காலத்தில் ஏடிஎம்மாகவே கொடுத்துருவாங்க. அது மூலமாக நம்மளோட பணத்தில் 50%, அதாவது நம்ம கட்டினதுலேருந்து ஒரு 50% எடுத்துக்கலான் இருக்காங்க. அது வந்து எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன யூஸ்னால், நம்ம வீடு வாங்கியிருக்கோமா, இல்லை வீட்டு லோனுக்கோ, இல்லை மெடிக்கல் செலவுக்கோ, இல்லை நம்ம வீட்டில் ஒரு கல்யாண விஷயத்துக்கு கூட நம்ம அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் அநேகமாக அடுத்த வருஷம் 2025 மே அல்லது ஜூனுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்து எம்ப்ளாயின்றது என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம்னா அதுக்கு வந்து 12% வந்து பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி யார் நமக்கு வேலை கொடுத்துருக்காங்களோ கம்பெனி, அவங்க வந்து ஒரு 12% நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது பிஎஃப்பில் வந்து 12 + 12 24% வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 12% நம்ம கட்டுறது ஸ்டாண்டர்டாக இல்லாமல் நம்ம விருப்பப்பட்டால் ஒரு 5%ஓ 7%ஓ குறைச்சோ, இல்லை 12% என்னால் 20% கட்ட முடியும்னா 20% கூட கட்டிக்கலாம். அது மாதிரி நமக்கு வேண்டியதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்டேட் வந்து என்னென்னா, அநேகமாக அடுத்த வருஷம்தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பென்ஷன் ஸ்கீமாக கூட, அதாவது ஒரேடியாக எடுக்காமல் பென்ஷன் மாதிரி கூட வாங்கிக்கிறதுக்காக பற்றி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அநேகமாக அடுத்த வருஷம் மே அல்லது ஜூனுக்குள்ளே வந்துடும். இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.